காற்று அதிகமா இருக்கிறதுனால யாரும் கடலுக்கு நாங்க போறதில்ல 2, 3 நாளா. அதனால நாங்க என்ன பண்ணோம், சரி மீன் சாப்பிடாம எங்களால இருக்க முடியாது. அதனால கடலுக்குள்ள இந்த கேங்காய் வால்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீந்தி போயிட்டு கடலுக்குள்ள விடுவோம். அப்படி விட்டு வீட்டுக்கு தேவையான, குழம்புக்கு தேவையான மீன் பிடிக்கிறது தான் நாங்க வந்திருந்தோம். நாங்க 3 பேர் வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸா. வழிய கடலுக்குள்ள விடுறதுக்கு முதல்ல நீந்தி போகணும். நீந்தி போய் உள்ள விட்டுட்டு கரை திரும்பிட்டேன். நீந்தி போறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான இது. இப்போ கரைக்கு வந்துட்டேன். இப்போ வலையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய கிழங்கா மீன் வந்து பாருங்க. எவ்வளோ கிழங்கா மீன் பாருங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதில அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிற ஒரு மீன்னா இந்த மீன் தான். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். இது 0% கொலஸ்ட்ரால் இருக்கிற ஒரு மீன்னா இந்த மீன் மட்டும் தான். எல்லோரும் விரும்பி சாப்பிடலாம். விலையும் ஒரு 300, 400 கிலோ அந்த வகையில தான் இருக்கும். எங்க மூஞ்சில எல்லாருக்கும் சந்தோஷம் அந்த மீன் பிடிச்சதுலேருந்து. 2, 3 நாளா மீன் சாப்பிடாம இருக்கிறதுனால, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வேற எங்களுக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு நல்லா வச்சு சாப்பிடலாம். அந்த எண்ணத்துல இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு நல்லா நாங்க செஞ்சு சமைச்சு சாப்பிட்டோம்.